வணக்கம் மக்களே. நிறைய பேர் ஜெப்டோ அப்படின்றத சிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஜெப்டோன்னா என்னன்னே தெரியாது. ஜெப்டோன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை 5 to 10 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுற ஆப். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் அதில் கொஞ்சம் டெலிவரி பாயாக கொஞ்ச நாள் ஒரு சில நாட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால் நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே நேரில் பார்த்துருக்கோம். அதை தாண்டி நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ சேலரி வந்துச்சு, என்னென்னலாம் நடக்குதுன்ற ஒரு ப்ரூஃபோட நிறைய விஷயங்களை இங்கே ரிவீல் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் மறந்துடாதீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, ஜெப்டோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியிலிருந்து கிராசரிஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் மீன், முட்டை, அதுக்கப்புறம் கறி, இந்த ரேஞ்சில் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? நான் வேலை பார்த்த இடத்துல 6 வண்டி வரும். ஒரு நாளைக்கு 6 வண்டி வரும். அதில் விடியற் காலை கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 மணிக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ் வண்டி வந்துடும். வெஜிடபிள்ஸ் கரெக்டாக ரீஃபில் பண்ணிடுவாங்க காலைல. இது டெய்லியுமே நடக்கும். காலைல வெஜிடபிள்ஸ் ரீஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் பாலுக்காகவே தனியாக ஒரு வண்டி பால் நிறைய விதமான பால் பாக்கெட் ஆவின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அமுல்ன்ற மாதிரி நிறைய பால் பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே காலைல ரீஃபில் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் ரீஃபில் ஆயிரும், மில்க் ரீஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் மாவு ஐட்டம், நிறைய பேர் மாவுலாம் கூட வாங்குவீங்க. தோசை சுடுற மாவு இருக்கு இல்லையா? அதுவுமே காலைல ரீஃபில் ஆயிரும். அடுத்து சிக்கன் போன்லெஸ் சிக்கன், ஃபிஷ்ஷு, இது எல்லாமே காலையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக அது ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். இது தேவையான அதை தாண்டி வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் அடிக்கடி எப்போ வேணாலும், ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்துடும். அது காலியானதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி அதை ரீஃபில் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்ஸ் ரீஃபில்லிங் ப்ரொசீஜர். ஓகேவா? அடுத்து ஜெப்டோ கேஃபே அப்படின்ற மாதிரி சிட்டி சைடில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேஃபே எப்படி நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கேஃபேல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதில் அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். நீங்கள் கேஃபேல வாங்குறீங்க அனைத்துமே ஃப்ரோசன் ஐட்டம் தான். இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க ஒரு 150 ஐட்டம் பண்ணுறாங்கன்னா, அந்த 150 ஐட்டமு அன்னைக்கே காலி ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இந்த மாதிரினா அது ஒரு செர்டன் குவான்டிட்டியை பண்ணுவாங்க. அது அன்றைக்கே காலியாகி கரெக்டாக ரொட்டேஷனில் போச்சுன்னா நோ இஷ்யூஸ். ஆனால் சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கி காலி ஆகாத ப்ராடக்ட்ஸை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுநாள் அதை எடுத்து ஈட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நடந்திருக்கு. இதில் தான் நீங்கள் நிறைய ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் விட்றாங்கன்னா ஸ்டாக்கை கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் குறிப்பாக ஜெப்டோ கெஃபேல ஸ்டாக்கை கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதில் குறிப்பாக அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் வாங்காதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாமே ஃப்ரோசன் தான். இந்த சிக்கனில் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். இங்கே ஒரு பேக்கெட்டில் சிக்கன் வாங்குவாங்க. நிறைய பேருக்கு போன்லெஸ் சிக்கன்லாம் பேக்கெட்டில் வரும் பாருங்கள். அந்த பேக்கெட்டில் வர சிக்கனை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணி செய்வாங்க. அதை வாங்காமல் இருப்பது உங்களுடைய நல்லதுக்கு அப்படின்றது சொல்லிக்கிறேன் ஜெப்டோ கஃபேல. பட் ஒரு சில மேஜர் ஸ்டோர்ஸ், மேஜர் ஏரியா சிட்டியில் ஒரு சென்டராக இருக்கிற பெரம்பூராக இருக்கட்டும், இல்லை அண்ணா நகர், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒரு நாள் செய்கிற ஐட்டம் ஒரு நாளே காலி ஆகிடுது. அது வாங்குறதுல நோ இஷ்யூஸ். ஆனால் ஒரு சில ஏரியாஸில் அது உடனே காலி ஆகாது. அந்த மாதிரி ஏரியாஸை அந்த ஜெப்டோ கஃபேன்ற ஆப்ஷனை தூக்கியிருக்காங்க ஒரு சில ஸ்டோர்ஸில். பட் இன்னும் ஒரு சில ஸ்டோர்ஸில் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது உங்கள் நல்லது அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். பேசிக்லி ஃப்ரோசன் சிக்கன் சாப்பிட்றது நல்லதுக்கு இல்லை. அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் ஜெப்டோ கெஃபேல என்ன அப்படின்றத தெளிவுபடுத்திடுறேன். ஓகே, அடுத்து 3வது டெலிவரி. இப்போது நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோனில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் உங்ககிட்ட எப்படி சேருது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆர்டர் போட்டோடனே அந்த ப்ராடக்ட்ஸ் 2 பேருக்கு அட் அ டைமாக போகும். ஒன்று டெலிவரி பாய் கிட்ட போய் சேரும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்டர் போட்டிங்க, டெலிவரி பாய்க்கு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டிங்கன்ற மாதிரி அவருக்கு ஃபோனில் வந்துடும். இன்னொன்று அங்கே பேக்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க பேக் பண்ணி டெலிவரி பாய் கிட்ட கொடுக்கணும். இதுதான். அந்த பேக்கர்கிட்ட அவங்க கொடுக்க மாட்டாங்க டேரெக்டாக. பேக்கர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே வீடியோ ப்ளே ஆகும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும். எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். அந்த எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யார் அந்த டெலிவரி பாயுன்ற நேம் வந்துடும், பேக்கர் நேமும் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை பேக் பண்ணி டிஸ்பிளேல பார்த்துக்கலாம் யார் பேக்கர்னு. அவங்க எடுத்துகிட்டு ஒரு இதில் வச்சுருவாங்க. ஒரு வைக்கிற இடம் இருக்கும். அந்த வைக்கிற இடம் என்னன்னா ஒரு 5 கலரை பேஸ் பண்ணியிருக்கு. ரெட்டு, ஒயிட்டு,
க்ரீனு, ப்ளூ, எல்லோ, அந்த ஒவ்வொரு கலர்லேயும் 9 ரேக் இருக்கும். அந்த நம்பரில் அவங்க வச்ச உடனே நம்ம ஃபோனில் நம்பர் காட்டும். அவங்க பேக்கரை எடுத்துன்னு வந்து அந்த ரேக்கில் வச்ச உடனே நம்ம ஃபோனில் நம்பர் காட்டும். அது ஒரு 30 செகண்ட் இருக்கும். அந்த 30 செகண்டில் நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரேக்கில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட ஐட்டம், உங்களுக்கு டெலிவரி ஆன ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டெலிவரி அப்படின்றது கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணோன்னே அந்த ப்ராடக்ட்ஸை டெலிவரி அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கஸ்டமரோட அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸு எல்லாமே உங்கள் ஃபோனில் வந்து சேர்ந்துடும். நீங்கள் அந்த கஸ்டமரோட லொக்கேஷனை போயிட்டு, ஒரு வேளை நீங்கள் வீட்டு அட்ரஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டோரை தட்டலாம். இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி கஸ்டமரை வர சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். அங்கே ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ப்ராடக்ட்ஸை இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கியா இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும். இப்போ அந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் நடுவில் மாட்டிப்பீங்க. அதனால் அந்த ப்ராடக்ட்ஸை ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நீங்கள் சேஃப். ஆஸ் எ டெலிவரி பாயை நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யணும்னா அதை பண்ணியிருக்கணும். ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டோருக்கு போனீங்கன்னா அடுத்த டெலிவரி வரும். இதுதான் ப்ராசஸ். ஸோ அந்த வீடியோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு ப்ளே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ப்ராசஸில் டெலிவரி நடக்கும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். இது டெலிவரி ப்ராசஸோட மெத்தட். அடுத்து நீங்கள் பார்க்க போது இன்கம் ப்ரூஃப். நான் எவ்வளோ அதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோலாம் வாரம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தான். கிட்டத்தட்ட வீக் 26. ஸோ அந்த வீக் 26ல் நான் 241 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ வாரம் நான் ஜாயின் பண்ண வாரம் 241 ஆர்டரு. லாகின் ஹவர்ஸ் 1.1 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 1.1 ஹவர்ஸ். அது மொத்தமாக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோனா, நான் ஓட்டுனது என்னென்னா, நான் டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த ட்ராவலிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலிங் சார்ஜ் மட்டுமே 5461 ப்ளஸ் அந்த சர்ஜ் அமௌண்ட் என்னென்னா போனஸ் 5066, 10,578 ரூபாய் வாரம். வீக் 1ல் 241 ஆர்டர் ஓட்டினதுக்கான அமௌண்ட்டு 10,578. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலாக வாரம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணதால் செக்யூரிட்டி போனஸ்ன்ற மாதிரி 1000 ரூபாய் கட் பண்ணிடுவாங்க. 1000 ரூபா பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு டிடிஎஸை பிடிச்சிட்டு உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் வரும். வீக் 26 10,578. அடுத்து வீக் 27. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 123 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். 4 ஆர்டிஓ போட்டிருக்கேன். ஆர்டிஓனா என்னென்னா, ஸோ அந்த டெலிவரி நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம், அந்த ஆர்டரை வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணிடுவார். அந்த கேன்சல் பண்ணால் அது 10 ரூபா தான் கிடைக்கும். அந்த ஆர்டரும் கவுண்ட்டில் வராது. அந்த ஒரு க்ரைட்டீரியா இது இருக்குது. ஓகே, அது 4. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் கேன்சல் பண்ணதால் எனக்கு எவ்வளோ வந்திருக்குது ஒட்டுமொத்தமாக 2887 ஆர்டர் ஏர்னிங்ஸு. அதை ஓட்டின சர்ஜ் அமௌண்ட் வந்து 1688. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த இதில் 4675 ரூபா. அதில் 500 ரூபா ரெயின் கோட்டு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சில இதுக்கு 500 ரூபா பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு 2வது வாரம், ஃபஸ்ட்டு வாரம் 1000, 2வது வாரம் 500 மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் நம்ம கையில் கொடுப்பாங்க. ஓகே, வீக்கு 3. ஸோ வீக்கு 28ல் கிட்டத்தட்ட 56 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன். 124 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். 4 ஆர்டிஓ. ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து 2887. அதில் ரெயின் சர்ஜ், ஸோ மழை பெஞ்சா ஒவ்வொரு ஆர்டருக்கும் 25 ரூபா கொடுப்பாங்க. அதில் ரெயின் சர்ஜ் அமௌண்ட் 100, சர்ஜ் அமௌண்ட்டு. ஸோ இவ்வளோ ஆர்டர் ஓட்டினதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 1756. ஓவராலாக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4743 மைனஸ் டேக்ஸ். ஓகே, அடுத்ததாக வீக் 29. 29ல் கிட்டத்தட்ட வீக் 29ல் 2618 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். 48 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன். 113 ஆர்டரு, 2 ஆர்டிஓ. அப்போ அது ஓவராலாக சர்ஜ் அமௌண்ட்லாம் சேர்த்து 4032 ரூபா. வீக்கு 29. அடுத்து வீக் 30ல் 39 மணி நேரம், 89 ஆர்டரு, 1 ஆர்டிஓ. ஓவராலாக ஆர்டர் ஏர்னிங்ஸ் 2055, ரெயின் சர்ஜ் 125, சர்ஜ் அமௌண்ட் 1252. ஓவராலாக சேர்த்திங்கன்னா 3432. ஸோ கடந்த ஒரு 4 வாரமாக ஒரு 3000 4000லே வந்துட்டு இருக்குல்ல. அடுத்து வீக் 31 பார்த்தீங்கன்னா 80 மணி நேரம் லாகின், 212 ஆர்டரு, ஆர்டிஓவே போடலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4726, ரெயின் சர்ஜ் 125 அண்ட் சர்ஜ் அமௌண்ட் ஆர்டர், அந்த ஆர்டர் டெலிவரி கொடுத்ததுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 3892.
ஓவராலாக சேர்த்திங்கன்னா 8743 ரூபா கிடச்சிருக்கு மைனஸ் டேக்ஸ். அடுத்து வீக் 32 60 மணி நேரம் லாகின் 143 ஆர்டரு ஆர்டிஓ 2 சர்ச் ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து 32,039 சர்ஜ் அமௌண்ட் 2,416. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் பே ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அரிசி மூட்டைலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 25 இதெல்லாம் அந்த வெயிட் பேவும் கொடுப்பாங்க. அது ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 5,685. அடுத்ததாக வீக் 33ல் 29 மணி நேரம் லாகின் 81 ஆர்டர் ஏர்னிங்ஸு 1,830 ரெயின் சார்ஜ் 525 சர்ஜ் அமௌண்ட் 970. ஓவராலாக கணக்கு பண்ணிங்கன்னா 3,325 ரூபாய். அடுத்து வீக் 34 69 மணி நேரம் லாகின் 199 ஆர்டரு 2 ஆர்டிஓ 4,298 ஆர்டர் ஏர்னிங்ஸு சர்ஜ் ரெயின் சார்ஜ் 400 சர்ஜ் அமௌண்ட் 3,616. ஓவராலாக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் 8,314 மைனஸ் டேக்ஸ். அடுத்து 35 வீக் 35ல் 73 மணி நேரம் லாகின் 211 ஆர்டரு 1 ஆர்டிஓ 4,789 ரூபாய் சர்ஜ் அமௌண்ட்டு. இது ஆர்டர் ஏர்னிங்ஸு சர்ஜ் அமௌண்ட்டு 4,420. ஓவராலாக அதில் ரெயின் கோட்டுக்காக 150 ரூபா பிடிச்சிட்டாங்க. அது பிடிக்கலன்னா அந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 9,219 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு. வீக் 36ல் 69 மணி நேரம் லாகின் 221 ஆர்டரு 5,093 ஆர்டர் ஏர்னிங்ஸு ரெயின் சார்ஜ் 25 சர்ஜ் அமௌண்ட் 4,018 ரூபாய். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9,246 ரூபா கிடச்சிருக்கு. அடுத்து வீக் 37ல் 64 மணி நேரம் லாகின் 195 ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து 4,449 சர்ஜ் அமௌண்ட் வந்து 3,588 ரெயின் சார்ஜ் 550. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8,588. அடுத்து ஃபைனல் வீக்கு நான் ஓட்டின ஃபைனல் வீக்கு லாகின் ஹவர்ஸ் 69 மணி நேரம் ஆர்டர் ஏர்னிங்ஸ் 218 ஆர்டர் 218 ஆர்டர் ஏர்னிங்ஸ் 4,809 ரெயின் சார்ஜ் 800 ரூபா அண்ட் சர்ஜ் அமௌண்ட் 4,076 ரூபா. ஓவராலாக எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 9,696 ரூபா. ஓவரால் கிட்டத்தட்ட நான் 13 வாரம் ஓட்டியிருக்கேன். அந்த 13 வாரத்தில் 2,170 ஆர்டரு 20 ஆர்டிஓ. ஸோ அதான் கஸ்டமர் கேன்சல் பண்ணது, கஸ்டமர் லொக்கேஷனை ஃபைன் பண்ணாமல் கொடுத்தது, அதில் 20. ஓவரால் நான் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 90,328 ரூபாய். ஸோ அப்படி ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டால் 30,000 ரூபாய் கிடச்சிருக்குது. அதில் நிறைய சில பல வாரங்கள் ஒழுங்காக ஓட்டலன்னு வச்சுங்க. ஓவரால் அமௌண்ட் இது மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 30,000 to 40,000 இதில் பார்க்கலாம். வாரத்துக்கு 8,000 ரூபா கம்பல்சரி எடுக்கலாம். 8,000 10,000. அது நான் ஓட்டுறது பார்ட் டைம். ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு அந்த பேசிஸில் இருக்கும். இது என்னோட இன்கம் கால்குலேஷன் ஓவரால் டீட்டெயில்ஸு நான் ஓட்டின எக்ஸாக்ட் அமௌண்ட்டை சொல்லிட்டேன். அதை தாண்டி ரீசெண்டாக இந்த 2 டேஸாக என் கண்ணு ரெட் ஆகிறதுக்கான காரணமே இந்த 2 டேஸாக நான் போய் சில பல விஷயங்கள் கறக்கிறதுக்கும் சில போய் ஓட்டி பார்க்கறதுக்கும் இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குது. இப்போ நான் ஓட்டினது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் 80 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். 2,968 3,000 ரூபா எடுத்திருக்கேன் 2 டேஸில். 1,500 1,500 அப்படின்றதால நேற்று அதிகமாக ஓட்டினேன், இன்னைக்கு கம்மியாக ஓட்டினேன். அதனுடைய விளைவு தான் என் கண்ணில் இருக்கிற நிலைமை அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து நிறைய விஷயம். அடுத்து 5வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்கிறேன். என்னென்னா கஸ்டமர் ஆர்டர் போட்டுருவான். இதில் ஆன்லைன் பேமெண்ட்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது மக்களே, தொல்லையே கிடையாது. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு அவன் ஆர்டர் போட்டுருவான், நம்ம கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம். இதில் கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒன்று இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரிக்கு என்ன பண்ணுவாங்க, 75 ரூபா இல்லை 87 78 ப்ராடக்ட் ஆர்டரை போட்டு நம்ம கிட்ட சேஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 75 ரூபா கொடுப்பாங்க. அந்த 3 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் சேஞ்ச் இல்லையா, சேஞ்ச் இல்லாததுக்கு எதுக்கு ஜிபே பண்ணுன்னா கூட ஜிபே பண்ண மாட்டாங்க. சரி நான்லாம் விட்டு வந்துடுவேன். ஒரு சில நான் வந்து இதை கண்டுக்க மாட்டேன். நான் என்னன்னா இவங்கிட்ட சண்டை போட்டு இவங்ககிட்ட பேச்சு வாங்கி லேட் ஆகுன்றதால என் டைமிங் அடி வாங்கும், ஆர்டர் டைமிங் அடி வாங்கும். நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 78 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறாங்கன்னா நான் 2 ரூபா 3 ரூபான்னு விட்டுருவேன். 8 ரூபா கூட சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. 70 ரூபா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அவ்வளோதான் பண்ணுவாங்க. அப்புறம் 8 ரூபாய் யார் கொடுப்பா, நானா கொடுப்பேன். ஒரு ரூபான்னா ஓகே, 2 ரூபானா இந்த மாதிரி 8 ரூபாலேருந்து 10 ரூபா வரையுமே கஸ்டமர்ஸ் வந்து காசு இல்லை, ஜிபே பண்ணாலும் ஜிபே இல்லை, காசு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் போடுறதும் உண்டு.
இதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நம்ம ஆர்டர் கொடுத்தா கவுண்ட் ஆகும், ஒரு ஆர்டர்னு கவுண்ட் ஆகும். இப்ப ஆர்டர் கொடுக்கலன்னா நம்ம கவுண்ட் அடி வாங்கும். இப்ப நான் ரிட்டர்ன் அந்த டெலிவரி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், அது அது அவங்க காசு ஒழுங்கா கொடுக்கல, நான் கேன்சல் பண்ணாலும் நான் அந்த அந்த ஆர்டருக்கு வந்த டைமும் வேஸ்ட்டு, அது எனக்கு கவுண்ட்லயும் வராது. எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நான் ஏர்ன் பண்றது அந்த ஆர்டர் கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான். இப்போ மாத்திட்டாங்க, இப்போ சிஸ்டம் மாறிடுச்சு. ஆனா நான் ஓட்டும் போது இருந்த சிஸ்டத்துல அந்த ஆர்டர் கவுண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வெறுப்பேத்தி பார்க்கறதுக்குன்னே இருப்பாங்க. சேஞ்சஸ் ஒழுங்காக கொடுக்காம வெறுப்பேற்றுறதுக்கும் இருக்கு. ஓகே, அடுத்து ரெண்டாவது இன்னொன்று இருக்கு, ஓசிபி சீட்டுன்னு ஒன்று விற்கும் மக்களே. நிறைய பேர் எதுக்குன்னு தெரியாது. இந்த வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி பயன்படுத்துகிற நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த ஒரு ஓசிபி சீட்டை நிறைய பேர் ஆர்டர் போடுறது, அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா நைட் டைமில் ஆர்டர் போடுவாங்க, நான் நைட் டைம் ஓட்டுறது இல்லை, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஓட்டுறது இல்லை. நைட் டைம் எடுத்துகிட்டு போனால் அவனுங்களே மப்பு தண்ணியில் இருப்பானுங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டெலிவரி கொடுக்கும்போது அவனுங்க காசும் கொடுக்க மாட்டானுங்க, ஒழுங்காக பேசவும் மாட்டானுங்க, வம்பில் இருப்பானுங்க. இது ஒரு பெரும் தொல்லையாக இருக்குது ஓசிபி சீட்டு. இதை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் ஒரே சச்சரவு தான். ஓகே, அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமரு ஆர்டர் போட்டுட்டு அட்ரஸ் இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கும், அவங்க அட்ரஸ் லொக்கேஷன் ஒழுங்காக போடாமல் இன்னொரு அட்ரஸில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டியது. நமக்கு முக்கியம் டைமிங்கு. அவங்க அட்ரஸை தப்பாக போட்டு ஃபோன் நம்பரும் ஒழுங்காக போடாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய சிம்ஸில் வந்து ரீசார்ஜ் பண்ணலான்னா கால் போகாது இல்லையா, இங்கே நிறைய பேரோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. வேறு லொக்கேஷனில் அட்ரஸ் போட்டு இங்கே வாப்பான்னா பெரும் பிரச்சனை என்னன்னா, அவன் போட்ட லொக்கேஷனில் தான் நம்ம டெலிவரியே கொடுக்க முடியும். இப்போ நான் என் வீட்டாண்ட அட்ரஸ் போட்டிருக்கேன்னா, நான் என் வீட்டாண்ட போய் டெலிவரி மார்க் பண்ணாதான் அந்த பொசிஷனில் தான் டெலிவரியை மார்க் பண்ண முடியும், டெலிவர்டு அப்படின்னு. அப்படி வேற ஏதாவது லொக்கேஷனை போய் நம்ம டெலிவரி போட்டோம்னா ஒன்று ஓடிபி கேட்கும், அந்த ஓடிபி அவங்ககிட்ட கேட்டு வாங்க முடியாது. இல்லைனா நம்ம திரும்பவும் அவன் போட்டான் பாருங்க ஒரு லொக்கேஷன் தப்பான அட்ரஸ், அந்த லொக்கேஷனை போயிட்டு தான் நான் அட்ரஸை மார்க் பண்ணி டெலிவரின்னு கொடுக்க முடியும். இது ஒரு பெரும் பிரச்சனை. இந்த மாதிரி ராங் அட்ரஸ் வந்தாவே நம்ம காண்டாயிரும். ஒவ்வொரு ஆர்டருக்குமே நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஆர்டர் முடிக்கணும்னு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி அட்ரஸ்லாம் வந்துச்சுன்னா 20 நிமிஷம் அரை மணி நேரம் வரையும் நம்ம இது கஸ்டமர் கண்டக்ட் பண்ணி இதை முடிக்கிறதாங்காட்டி நம்ம இதுவே போயிடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது நம்ம நாள் சரியில்லைன்னு வச்சுங்க, இந்த மாதிரி நிறைய அட்ரஸ் வந்து நம்ம மாட்டிப்போம். ஓகே, அதை தாண்டி சில பேர்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரு சில நபர்கள் ஓகே அவங்க உட்காந்துக்கிட்டு அட்ரஸ் டெலிவரி இப்போ போட்டால் கூட வீட்டுக்குள்ளே வந்து கொடுப்பா, மாடிப்படி வந்து கொடுப்பான்னு கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க, கால் மேலே கால் போட்டு வந்து வாங்க கூட மாட்டாங்க மக்களே. டோர் பக்கத்தில் வந்து வாங்க கூட மாட்டேன், வந்து உள்ள நம்ம கொடுத்துட்டு போனோம் மொத்தத்தையும், வந்து வாங்கினா என்ன, அது வாங்க கூட மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறது முடியாத இருந்தால் பரவாயில்ல. அப்படி இருக்க நம்பருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ஓகே. இவங்க உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்களாம், நம்ம போய் இது பண்ணுறதுலாம் அவங்க எல்லாத்தையும் வைப்பணும். புரியல எனக்கு. அது வந்து வாங்கறது கூட முடியாது. நம்ம படிக்கட்டு ஏறி போகிறோம், அது கூட விட்டுருங்க. டோரில் கொடுக்கும்போது அதை கூட வாங்க மாட்டாங்க. இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இது ஒன்று. அதை தாண்டி 2-3 வாட்டி உழுந்து வாரி இருக்கேன். அதில் இங்கே ஒரு உதட்டில் ஒரு காயம் ஒன்று இருக்குது, அது சரியான அடி வாங்கி மூக்கில் ரத்தம், உதட்டு காயம்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான வீக்கத்தில் இருந்தேன். அதில் ஒரு வாட்டி என் ஃபால்ட்டு, உழுந்து வாரினதில் ஒரு வாட்டி அதில் ஒன்று ஈக்குவல் ஃபால்ட் இருக்குது 2 பேர் மேலேயும். அது 2 பேர் மேலேயும் தப்புன்றதால சரியான அடி. இன்னொரு இடத்துல சர்ன்னு சைக்கிளில் அப்படியே வளைச்சி ஓட்டி அது ஒன்று காலில் அடி வாங்குச்சு. இந்த மாதிரி இந்த டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நாம் பட்ட அனுபவங்கள். அடுத்து ஷாக்கிங் மொமெண்ட்னா இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு 3 மொமெண்ட்டை மறக்க முடியாது. அதை தாண்டி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த வெயில் டைம்லலாம் நம்ம மதிய டைம்லலாம் நான் பேசிக்லி காலைல 6 மணி டு சாயந்தரம் 4 மணி வரையும் தான் ஷிஃப்ட் ஓட்டுவேன். இப்போ அதில் குறிப்பாக சொல்லணும்னா மதியம் ஒரு 12 to 2-3 மணி வரையுமே வெயில் ஹெவியாக இருக்கும். அந்த டைம்லலாம் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அப்போ சில இடத்துக்குலாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு தான், அது ஸ்கூல் பொண்ணுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஒரு 12th என்னமோ, அந்த பொண்ணு கரெக்டாக வாட்டர் பேட்டிலோடு வெளியே டெலிவரி அதுலேருந்து தண்ணி குடிங்கன்னு அந்த பொண்ணு தண்ணி கொடுத்த மொமெண்ட் மறக்க முடியாது. அடுத்து இன்னொருத்தவங்க கேரளா, அவங்க மேரேஜ் ஆனவங்க தான், அவங்களுமே வெளியே அந்த தண்ணி பாட்டிலோட இருந்து ஆர்டர் போட்டு, அவங்க இத்தனைக்கும் ப்ரெக்னென்ட்டு, அவங்க தண்ணி பாட்டிலோட தண்ணி கொடுத்த மொமெண்ட்டும் சரி மறக்க முடியாது. இந்த மாதிரி ஆட்களுமே இருக்காங்க. 3வது இன்னொருத்தர் காலேஜ் படிக்கிறப்போ, காலேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான், அவங்களும் ஒரு இடத்துல ஒரு தண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பேர் இத்தனை ஆர்டர் ஓட்டி இருக்கல, அந்த 3 பேர்
2170 ஆர்டரில் வெறும் 3 பேர் மட்டுமே. அந்த 3 பேர் மறக்க முடியாது. அதை தாண்டி டிப்ஸ்லாம் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அது ஒரு நடந்திருக்கு. அந்த ஜெப்டோ கேஃபேல ஒரு வாட்டி போயிட்டு 240 தான் ஆர்டரு, அவங்க 300 கொடுத்துட்டு இருந்தாங்க சேஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னா, சேஞ்சே இல்லைப்பா வச்சுக்கோ. நான் எப்பவுமே சேஞ்ச் கொடுத்துருவேன். அவங்க எவ்வளோ சேஞ்ச் கொடுத்தாலும் நான் எக்ஸாக்டாக காசை வந்து இந்தாங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த ஒரு மூமெண்ட்டையும் மறக்க முடியாது. சில பேர் ராங் அட்ரஸ்லாம் போடுவாங்களே, ராங் அட்ரஸே நமக்கு தொல்லை. அந்த ராங் அட்ரஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல ப்ராடக்ட்டை டெலிவரி கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்து அந்த லொக்கேஷனை கொடுத்தப்ப சில பேர் வந்து இங்கே ட்ராவல் நம்ம அங்கேருந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்தபோது வேஸ்ட்டு தான், நமக்கு காசுலாம் கிடைக்க போகிறதில்ல, சிம்பிளி வேஸ்ட்டு தான். அதுக்கு நிறைய பேர் பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஜிபேயில். அது வந்து ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து த்ரில்லிங் மூமெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறேன். த்ரில்லிங் மூமெண்ட்னா எப்படி தெரியுமா மக்களே, காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 4 மணிக்கு முடியும். இது ஒரு ஷிஃப்ட் கணக்கு. காலைல 6 to 4 ஒரு ஷிஃப்ட்டு, சாயந்தரம் 4 to நைட்டு 2 மணி வரையும் ஒரு ஷிஃப்ட்டு. அதில் என்ன பண்ணோன்னா கவுண்ட் பேசிஸில் இருக்கும் ஆர்டர். ஸோ இப்போ மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு கவுண்ட் பேசிஸ்லனா 36 ஆர்டர் ஒரு நாளைக்கு காலில் இருந்து அந்த 36 ஆர்டர் முடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து 1500 1600 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும். 1300 1400. அதில் கடைசி சர்ஜ் 30 ஆர்டர் முடிச்சிருப்பேன். அந்த கடைசிக்கு ஒரு 6 ஆர்டர் தேவைப்படும். 1 மணி நேரம் தான் இருக்கும், 3 to 4 இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் எனக்கு 6 ஆர்டர் முடிச்சா 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா சர்ஜ் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? அதில் என்ன பண்ணுவோன்னா திக்குன்னு இருக்கும். இந்த 1 மணி நேரத்தில் 6 ஆர்டர் ஓட்டிடுவோமாடா, இதெல்லாம் பண்ணிடுவோமாடான்ற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாள் 7 ஆர்டர் தேவை. 7 ஆர்டர் எப்படி முடிக்க போகிறேன்னே தெரில. பட்டுன்னு பக்கத்துலேயே உழுந்து பேட்ச் ஆர்டர் விழும். பேட்ச் ஆர்டர் என்ன, ஆட்கள் கம்மியாக இருந்து ஆர்டர் அதிகமாகிடுச்சுன்னா எப்போவுமே ஒரு டெலிவரி பாய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டெலிவரி பாய் 2 ஆர்டர் வரும். அப்போ உட்காந்துட்டு இருக்கேன் கரெக்டாக, எனக்கு 2 ஆர்டர் தேவை. டைம் என்ன ஆகுதுன்னா 3:58 ஆகுது. ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இந்த ஒரு நிமிஷத்தில் நான் 2 ஆர்டர் வந்தால் தான் கவுண்ட் முடியுது. எப்படா 2 ஆர்டர் முடிக்க போகிறேன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக 3:59க்கு பேட்ச் ஆர்டர் 2 உழுது. பேட்ச் ஆர்டர் 2 உழுந்து அந்த பேட்ச் ஆர்டரை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணி அந்த சர்ஜ் அமௌண்ட் வந்து. ஸோ ஒரு சில டைம் அந்த கடைசியில் உழுந்துரும் நம்பிக்கையாக இருந்தால் உழாது. ஒரு ஆர்டர்லாம் நாங்கள் கவுண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்டரில் 150 ரூபா 200 ரூபாலாம் போயிருக்குது. அந்த டைம் இல்லாமல், டைம் அந்த குறிப்பிட்ட டைமில் ஆர்டர் வராமல். ஆனால் அந்த ஒரு சில டைம்ஸ் வந்து கரெக்டாக அதை லக்கு ஃபேவர் பண்ணி 2 ஆர்டராக போட்டு 1 ஆர்டராக போட்டு அப்படியே ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்லாம் உண்டாக்கியிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ விரைந்து ஓட்டுவோம் தெரியுமா? அந்த 1 மணி நேரம் 3 to 4 இருக்குன்றதுலாம் ரஷ்ஷிங் டைம். டப்புன்னு ஃபாஸ்ட்டாக டெலிவரி கொடுத்துட்டு வரணும், ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டு வரணும்னு. அதுலேயும் சில கோளாறுங்கள் வெறுப்பேற்றுவாங்கன்னு வச்சுங்க. அது கொஞ்சம் பதட்டமான டைமிங் 3 to 4. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ரொம்ப த்ரில்லாகவே இருக்கும். ஏன்னா ஃபோன் பண்ணிலாம் சொல்லிடுவேன், ப்ரோ நான் பேக் வேறு ஸ்கேன் பண்ணோம். இதில் நாங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த பேக்கை ஸ்கேன் பண்ணால் தான் ஆர்டரே எடுக்க முடியும். அந்த பேக்கை வந்து ஸ்டோரில் போனால் தான் ஸ்கேன் பண்ண முடியும். அந்த ஸ்டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், பேகு காணாமல் போயிடுச்சுன்னு கொடுத்துட்டு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்கேன் பண்ணிடுறேன் ப்ரோ, ஆர்டர் எடுத்துருங்கன்ற மாதிரி ஃபோன் பண்ணிலாம் ஒரு ஆர்டர்லாம் எடுத்து முடிச்சிருக்கேன். அது பயங்கர த்ரில்லிங்காக இருந்திருக்கு அந்த மூமெண்ட்லாம். இது ஒன்று. அடுத்து ஜெப்டோவோட வேஸ்டேஜஸ்லாம் என்னங்க பண்ணுவாங்க, என்னங்க நடக்குது வேஸ்டேஜஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேஸ்டேஜஸ் எது இதெல்லாம் வரும் அப்படின்ற க்ரைட்டீரியா நீங்கள் பார்ப்போமே. பிரெட்டு, மாவு பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, சிக்கன், இதெல்லாமே வேஸ்டேஜஸ் வரும். ஓகே, இதில் பால் வந்து ஒரு நாள் 2 நாள் இதுதான் தாங்கும். அதுக்கு மேலே தாங்காதுன்னு வச்சுங்களேன். 2 நாளுக்கு மேலே பால்லாம் போச்சுன்னா எடுத்துன்னு வந்து அப்படியே பக்கெட்டியாக கொட்டுவாங்க கீழே. அப்படியே அந்த பால் பாக்கெட்லாம் உப்பி போயிருக்கும். அந்த பால் பாக்கெட்லாம் கொட்டுற அந்த ஸ்மெல்லே எனக்கு ஆக்சுவலாக அந்த பால் ஸ்மெல்லே செட் ஆகாது, வாந்தி வரும். அந்த மாதிரி நிறைய பால் பாக்கெட்லாம் எடுத்துன்னு வந்து கொட்டிடுவாங்க, வேஸ்ட் ஆகிறதெல்லாம். அதை தாண்டி பிரெட்லாம் கூட வேஸ்டேஜஸ்லாம் கொட்டி காலி பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இதை எக்ஸ்பைரி வந்து பிரெட்டோட வேலிடிட்டி ஒரு 4 நாள் கொடுக்குறாங்க. 4 நாள் 5 நாள் இருக்குமா, தோராயமாக ஒரு 4 நாள் இருக்குன்னா, அந்த கடைசி நாள் முந்தின நாள் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அது ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆகலைன்றதால அந்த பிரெட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நடுவில் ஒரு நாள் அந்த டேட்டை போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. 2 நாள்னு டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நாள் தான் அதோடைய வேலிடிட்டி. அடுத்த 2 நாள் இப்படி ஆயிடுச்சுன்னா யார் பாதிக்கப்படுறது? அந்த ஒரு இடத்துல பிரெட்டு மட்டும் கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணிக்கிங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, அதை தாண்டி இந்த சிக்கன் இந்த மாதிரிலாம் வேஸ்டேஜஸ் வருதுல்ல, அந்த ஃப்ரோசன் சிக்கன்லாம் போன்லெஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுன்னா வண்டி வருது இல்லை, ஸோ அங்கே வண்டி வந்து காலைல குடோன்னு இறக்குவாங்கல்ல, ப்ராடக்ட்ஸை இறக்கும், அவங்களே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேஸ்டேஜஸ்லாம். அதில்
மாவு பாக்கெட் எல்லாமே சம்டைம்ஸ் அது எக்ஸ்பைரி ஆனால் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் சில பேக்கெட்ஸ்லாம் உடஞ்சிருக்கும், அதெல்லாமே தூக்கி வெளியே போட்டுருவாங்களே தாண்டி இது இப்படி தான் நடக்கும். இதில் இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்து வரும். அடுத்து ஜெப்டோவில் எந்த மாதிரி என்னென்ன ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சேலரிஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல கிட்டத்தட்ட 3 ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அது ஷிஃப்ட் கணக்கு தெரில, 3 ஷிஃப்ட் ரொட்டேஷனில். அதில் ஒரு எஸ்ஐன்னு இருப்பார். எஸ்ஐனா அந்த இன்சார்ஜ், ஒரு ஷிஃப்டோட இன்சார்ஜ். அந்த ஷிஃப்ட்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணும். 3 எஸ்ஐ இருப்பாங்க. அதை தாண்டி பேக்கர், நீங்கள் ஆர்டர் போடுறது அவங்க கையில் போகும், அவங்க பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு பொசிஷனில் வைப்பாங்களே அவங்க. அதை தாண்டி குவாலிட்டி செக்கர். ஸோ அந்த குடோனில் எது தப்பாக இருக்கோ, எதாவது இதுவாக இருக்கும்னு குவாலிட்டி செக்கர். இதுதான். இதில் பேக்கருக்கு 14,000 ரூபாய் சேலரி, அந்த குவாலிட்டி செக்கருக்கும் 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் சேலரி. எஸ்ஐ அந்த ஒர்க் இதுவாக இருக்கார்ல இன்சார்ஜ், அவருக்கு 22,000 ரூபாய் சேலரி. இந்த 3 தான் சேலரி அமௌண்ட். இதுதான் அந்த 3 பேருக்கு. இது அதில் நீங்கள் போய் ட்ரை பண்ணால் இது. அதில் ஜெப்டோ கேஃபேல வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. இது ஒன்று. அடுத்து 10ஆவதாக ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட் ஒன்று, ட்ரிக்ஸ். என்ன ஜெப்டோவில் ட்ரிக்ஸ் அப்படின்னா, நீங்கள் வெஜிடபிள்ஸ் காய்கறிலாம் நீங்கள் காலைல ஆர்டர் பண்ணணும். நான் சாயந்தரம் ஆர்டர் போகிறதே நீங்கள் நிறுத்திடணும். ஏன்னா காலைல கீரையாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். காலைல பால்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் அதை காலைல ஆர்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது கீரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போயிடும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அதில் நீங்கள் காலைல டைமிங்கில் எதாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதை தாண்டி ஜெப்டோவில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டேமேஜ் ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம். இதில் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரீஃபண்டும் வாங்கலாம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் வந்து அந்த கோன் ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த பேப்பரை மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா அங்கே ஐஸ் கட்டிலாம் அப்படியே மெல்ட் ஆன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, அந்த ஐஸ் மெல்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க செக் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்கள் ஜெப்டோ அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அது ஒரிஜினலாக இருந்தால் போடுங்க. நீங்கள் வேணுத்துக்கிட்டே அந்த ஐஸை உருக்கிட்டு ஃபேக்காக அப்படிலாம் போட்டிங்கன்னா அது நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க. நியாயமான இருந்த அடிப்படையில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கூட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜாக அழுகி போய் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அந்த ஹெல்ப்பில் கம்ப்ளைண்ட்டில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரீஃபண்டாக அந்த அமௌண்ட், அந்த ஃப்ரூட்டோட அமௌண்ட் எவ்வளோ அது மொத்தமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஐஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்டாக இருக்கட்டும், டேமேஜ் ஆனது எல்லாமே அப்பப்பயே போட்டு கொடுத்துருவாங்க. அதில் அடுத்து இன்னொன்று இருக்குது. அதில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து லைட்டாக ஓட்டம் இருக்கும் ஒரு கவரில். அதில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மைன்யூட்டாக டேப்லாம் ஒட்டி கொடுக்கறதுக்கான வேலைகளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ சின்னதாக லைட்டாக ஒரு ஓட்டை இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, லைட்டாக குட்டி அந்த ஒயிட் டேப்பை எடுத்து அது மேலே அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கான வேலைகளும் நடக்கிறது அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஓகே. இது அடுத்துல சில ஃப்ராடு பசங்க நம்மளை மாட்டி விட்டு வேலை பார்க்குறவங்க கூட இருக்காங்க. ஃப்ராடு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி பண்ண போகிறோம்ல, அந்த ஃப்ராடு பைச ட்ரிக்ஸ் அவனுங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு கேளுங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டு ஒரு ஆர்டர் பண்ணுறது, நான் இப்போ ஒரு ஆர்டர் பண்ணுறேன்னாங்க, 238 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணுறேன். அதான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருப்பான். கரெக்டாக? இப்போ அதே அமௌண்ட்டுக்கு ஒரு கேஷ் ஆன் டெலிவரி போடுவாங்க. சேம் அமௌண்ட்டு கேஷ் ஆன் டெலிவரி. அதுவும் 2 பேருமே நடக்கும். ஒன்று என்ன பண்ணுவான், டெலிவரி கொடுத்துட்டான், இன்னொன்று அதே அமௌண்ட்டுக்கு கொடுத்தோடனே நம்ம போனோடனே நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த பேமெண்ட் ப்ரூஃபை காட்டுவாங்க. புரியுதா? அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஆல்ரெடி அவங்க டெலிவரி ஆயிடுச்சு. பேமெண்ட் ப்ரூஃபை காமிச்சோன்னே என் கையில் வந்து என் ஃபோனில் வந்து காட்டும், இல்லை அவங்க பே பண்ணலன்னு காட்டும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணிட்டாங்க, நான் டெலிவரி பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கஸ்டமர் கேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க பே பண்ணிட்டாங்கன்றாங்க. எனக்கு தெரியலங்க, இல்லை அவங்களும் பே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஹெல்ப்பில் வந்து டெலிவரி மார்க் கொடுத்து வந்துட்டேன் பாருங்க. அந்த அமௌண்ட் எனக்கு பிடிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி நான் ஏமாந்துட்டேன். கிட்டத்தட்ட 300 ரூபா போச்சு. ஏமாந்து 300 ரூபா காசு தத்தமாக எனக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் இனிஷியல் ஸ்டேஜஸில். அடுத்ததாக 2வது இதே மாதிரி ஒரு ஆர்டருக்கு போகிறேன். உஷாராயிட்டேன். இப்போ அந்த ஆர்டரில் ஒரு பையன் தான், ஏதாவது ஒரு 12வது படிக்கிற பையன்னு வச்சுங்களேன். போயிட்டு அந்த ஆர்டர் கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் இந்த அமௌண்ட்டை காட்டுறேன். எப்பா பே பண்ணலப்பா, பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி உன் ஃபோனை காட்டுறா அப்படின்னா ஃபோனை கொடுக்கவே இல்லை, தயங்குறான் அவன்.
ஃபோனை கொடுக்கல. இல்லைப்பா ஃபோனை கொடுறா செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இல்லை வேற ஃபோனில் ஆர்டர். அப்போ அந்த ஃபோனில் ஆர்டர் போட்டேன்னா அதை தான்டா காசு கட்டணும்டா அதுக்கு. நீ என்னடா வேற ஃபோனில் ஆர்டர் போட்டேன்னு இந்த ஃபோனை காட்டுற அப்படின்னு பார்த்தா ஏமாத்த ட்ரை பண்ணுறானுங்க. இதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு ஏமாத்துறதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு சில பேர் இது ஏமாத்து வேலையும் பார்த்து கொண்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதில் நான் தான் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன், 2வது வாட்டி உஷாராயிட்டேன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஏமாத்துற வேலைகளும் நடக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். அதை தாண்டி என்னோட ஏர்னிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கு 34, 35, 36, 37, 38 இந்த 5 வாரம் தான் கன்சிஸ்டண்டாக ஒரு அமௌண்ட் எடுத்துருக்க முடியும். 8000, 9000, 9000, 8000, 9000 இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக. நான் அது ஓட்டுறது வந்து காலைல 6 to 4 ஒரு 10 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா மினிமம் வந்து 8000லேருந்து 9000 சம்பாதிக்கலாம். அது சிட்டி சைடில், சென்னை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் சிட்டி சைடில் ஆர்டர் அதிகமாக வர ஏரியாவில் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். இதுவே கம்மி, சிட்டி சைடில் இன்னும் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு மிட் ரேஞ்ச் தான். இதை விட நிறைய ஏரியாக்கள் இப்படி ஏர்ன் பண்ணுவதும் இருக்குது. இது வந்து நான் பார்ட் டைமாக பார்த்தது தான். ஸோ அதை முழுசாக அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும், சொல்லணும் அப்படின்றது தான். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் எல்லாத்தையும் நான் கன்வே பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மக்களே, ஃபைனலாக ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, அதே அமௌண்ட் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது வந்து டிபெண்டிங் அப்பான் தட் பிளேஸு, லொக்கேஷன், சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த லொக்கேஷன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 8 மணி நேரம் லாகின் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக வச்சுருந்தாங்க. இப்போது 2 மணி நேரம் லாகின் பண்ணிவிட்டு நீ எப்போ தூங்கி எழுந்துட்டு கூட போய் ஓட்டலாம். அந்த அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் ஈஸி பண்ணி வச்சுருக்காங்க செப்டோவில். பார்ட் டைமாக ஓட்டுற ஒரு ஆள் என்னால் ஒரு மினிமம் 30 ஆர்டர் ஓட்ட முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கம்பல்சரி எடுக்கலாம். 30 ஆர்டருக்கு 1000 ரூபா 1500 ரூபா எடுக்கலாம் என் லொக்கேஷனில். ஓகே, அதே சிட்டி சைட்னா பயங்கரமான நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக ஒரு ரெகுலராக ஓட்ட போகிறீங்க, நான் 8 மணி நேரம் ஓட்டுறேன்னா நீங்கள் ஒரு 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் ஓட்டுறீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 1800 வரையும் பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. என்னால் 8லேருந்து 9K பெர் வீக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான், என்னால் முடியும். இங்கே நான் அந்த 8 hours தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மற்ற டைம் ஓட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 12 to 10 to அந்த 13, 14 ரேஞ்சுக்கும் பார்க்குறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஆனால் அது எல்லாத்துக்குமே லொக்கேஷன் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓவராலாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40K ஒரு பார்ட் டைம் 8 hours அப்படின்றத நான் பார்ட் டைமாக கணக்கு வச்சுருக்கேன். அதையும் மீறி நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக ஒரு 12 அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா 10 to 12ன்னு வச்சுக்கலாம். அது அப்படி பார்த்தீங்கன்னா 40 to 45,000 பெர் மந்த் வரும் அப்படின்றது தான் கன்க்ளூஷன் சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருங்க, காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா ஒரு 500 ரூபா 600 ரூபா தேத்தலாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு கன்க்ளூஷனை முடிச்சிடுறேன். பாய் கைஸ்.